அடேங்க அப்பா, அண்ணன் 8 அடினா தங்க 16 அடி பாயிரியே. என்னண்ணா உன்கிட்ட நானே ஜாக்கிரதை நடந்துக்கணும் போல் இருக்கம்மா. சரி, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். அவருக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுத்துட்டு நீ வெளியில போ. உன் மாப்பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். கன்ஃபார்மே பண்ணிட்டியா? சொன்னதை செய்யணா. உத்தரவுமா, நான் வரேன். ஏண்டா நீ பாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா உன் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது சைட் டிஷ் பண்ண சொன்னியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி உக்கார். டிஷ்ஷை பத்தியா கேட்குற? நீ தான் ஃபிஷ் ஆயா வலையில மாட்ட போற. என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான வேலையை 20 நிமிஷம் வெளியே போக வேண்டியதா இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டுரு. ஏண்டா எனக்கு எதாவது வாங்க போறியா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாலதி, மாலதி. என்னண்ணா? ரங்கனை ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் வந்துடுறேன்டா. என்ன தனியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியம் வர்ற. டே வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல வேணாம். கூப்பிட்டேளா? இல்லையே. இல்ல, கூப்பிட்டா மாதிரி இருந்தது. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒன்னும் வேண்டாமா? இந்தாங்கோ, குடிச்சுக்கோங்க. ஐயோ, என்னாச்சு? பாத்து பாத்து, நீங்க வாங்க. பாத்து பாத்து வாங்க. பாத்து
மைதிலி எங்க? மைதிலி இருக்கட்டும், என் தங்க மாலதிய பாடுறா. குடிக்கிறவள்லாம் ஆத்து கூட்டின் வராதே எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டியா? இப்போ இப்போ என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு இந்த மனுஷன். கோவிந்தா, டேய் கோவிந்தா, உன் தங்கச்சி என்னடா சொல்லிட்டு இருக்கா? எதுவுமே புரியலையடா. என்னடா புரியல? உன் முகத்தை கண்ணாடில பாரு. என்னடா, என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் நீ நடத்திட்டு என்கிட்ட என்னன்னு கேக்குறியா? என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் தங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. உன்னை நண்பன் நம்பி உள்ள விட்டதுக்கு எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டியடா. வா, முதல்ல புறப்படு. உன் பொண்டாட்டி மைதிலி கிட்ட சொல்லுவோம். வேணாண்டா, பிளீஸ்ரா. மைதிலிக்கு இதெல்லாம் தெரிய வேணாண்டா. தெரிஞ்சா அவ செத்தே போயிடுவாடா. அதெல்லாம் முடியாது. டேய், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்டா. மைதிலிக்கு மட்டும் தெரிய வேணாண்டா. ப்ளீஸ்ரா, ப்ளீஸ். மைதிலிக்கு தெரியக்கூட நீ பயப்படுற. ஆனா என் தங்க விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என் தங்க வாழ்க்கை பாழாப்படுவேன். நான் பயப்படுறேடா. இப்ப என் தங்க வாழ்க்கைக்கு நீ என்னடா சொல்ற? சொல்லுடா. என்ன? நான் என்ன சொல்றது? சொல்லு. ஏண்டா கோவிந்தா, நான் உன் தங்கைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா டேய், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுடா. தெரியறதோ? நீ சொல்லிட்ட, இதை என் தங்க ஏத்துக்கணுமே. அக்காவை என்ன பண்ண போறாராம்? முதல்ல அதை கேட்டு சொல்லு. என்ன மட்டும் விட்டுட்டு அங்க போனார்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னா அவர் என் கூடவே இருப்பாரா? கேளுனா, எழுதி வாங்கிக்கோன்னா, அப்பதான் நான் அவரை நம்ப முடியும். நீ வெளில போன அரை மணி நேரத்துல என் வாழ்க்கையை நாசமாக்கினவரை வேற என்ன பண்ண முடியும்? எழுதி வாங்கிக்கோன்னா. ரங்கா, என்ன தப்பா எடுத்துக்காத. இவ கேட்கிறான்றதுக்காக இதுல ஒரு கையெழுத்து போட்டு கண்டிப்பா மைதிலி எதுவும் சொல்ல மாட்டேன். இந்தா. சொல்ல மாட்டில. சொல்லிட மாட்டேன். சொல்ல மாட்டேன். கொண்டா. இந்தா. எங்க கையெழுத்து போடணும்? இங்க போடு. எங்க? இங்க. மைதிலிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உயிரையே விட்டுருவாடா. சொல்ல மாட்டேறாங்க. பாவண்டா. என்ன நம்பு நண்பா. அப்புறம் எங்கடா? அங்க போடு. அம்மா, இங்கே இருக்க. என்ன? நான் பாருமா, மாப்பிள்ளையே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. மாப்பிள்ளை இனி நம்மள அப்படி. இந்தா, நீயே வச்சுக்கோ. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள்? மாடியில புதுசா ஒரு ஃபேன் போட்டோமோ, ஆமா, அதுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுத்தா அதை எங்க வச்சேன்னு தான் தேடிட்டு இருக்கேன். ஃபேன் கேரண்டி கார்டு ஃபைல்ல பார்க்காதீங்க, என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேள். நான் பீரோல வச்சிருக்கேன், இருங்க எடுத்துன்னு வரேன். ஃபேனோட லைஃப் கேரண்டி மட்டுமா நீ பத்திரமா வச்சிருக்க? இந்த ஆத்தோட லைஃப் கேரண்டியே உன் கையில தானமா இருக்கு. என்ன முணுமுணுத்துன்னு இருக்கே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா.
சமத்து குட்டி நீ, என் செல்ல குட்டி நீ. ரங்கம், ரங்கம், என்னம்மா இது? கேரண்டி கார்டை எடுத்துட்டு வரணும் உள்ள வந்த, என்னடா ஆளை காணும்னு உள்ள வந்து பார்த்தா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க. என்ன விஷயம்? என்ன இது? சின்ன வயசுல அப்பாவும் நானும் கண்ணாமூச்சி விளையாடுவோம். அவர் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பார். நான் சந்து பொந்துகள் எல்லாம் தேடுவேன். தெரியாதுன்னு தேடின்னு இருப்பேன். அப்ப கிடைச்சார். இப்ப வயசாகி எல்லாம் தெரிஞ்சும் நான் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாரு. இந்த பாருங்க, நான் நிறைய தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், எதையும் நினைச்சு கவலைப்படாத, உடம்ப கெடுத்துக்காதன்னு. ஆனா நீ திரும்ப திரும்ப அதை தான் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன, நான் இருக்கணும் இல்லையோ? எது கவலைப்படுற? கேரண்டி கார்டு இந்தா. ஏன்பா, எந்த கட்டுக்குள்ளேயும் அடங்கக்கூடாதுன்னு நினைக்கிற என்ன இந்த செல்போனை கொடுத்து என்னை கட்டி போட்டுட்டியே. ஐய, இது எனக்கு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. மனசு கஷ்டப்படுறப்ப எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்கிறது நீங்கள் தான். நீங்களும் எனக்கு இல்லைன்னா கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதான் மனசு சரியில்லாதப்போ உங்களை தேடி வர்றதுக்கு இந்த செல்லு தான் உதவுது. எனக்காக நீங்கள் அதை வச்சுக்கிட்டு தான் ஆகணும் சுவாமி. சரி, சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு நவம்பர் 1. தெரியுமே, உன் முத சம்சாரத்தை விட்டு நீ பிரிஞ்சு வந்த நாள் அதானே? உண்மைதான். இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு துக்கமான நாள். இந்த மாதிரி நேரங்களில் எல்லாரும் பொதுவாக கோயில் குளம்னு தான் போவாங்க. நான் வருஷம் தவறாம உங்களை தேடிட்டு வர்றேன் சுவாமி. சரியா போச்சு, நீ என்ன சாமியாராவே ஆக்கிட்ட போல இருக்க. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது சுவாமி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் என் தெய்வம், குரு, எல்லாம். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போனாலே எனக்கு புது தெம்பு வந்துடுது சுவாமி. பரவாயில்லப்பா, ஏதோ உனக்காவது நான் உபயோகமாக இருக்கேனே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன உன் பிரச்சனை? எல்லாம் பழைய பிரச்சனை தான். வீடே இப்போ எனக்கு நரகமாயிடுச்சு சுவாமி. நான் சரியாக தூங்கி பல மாசங்கள் ஆயிடுச்சு. நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறவன் முட்டாள், நடக்க வேண்டியதை சிந்திக்கிறவன் புத்திசாலி. சரி, நீ ஏதோ பண்ணிட்ட,
அந்த தப்பை திருத்திக்கிறதுக்காக நீ இது வரைக்கும் என்ன பண்ணின? என்ன பண்ணணும்? உன் முத சம்சாரத்தை தேடி கண்டுபிடிக்க சொன்னேனே, அதை செஞ்சியா? தேடாம என்ன சாமி? மதுரையில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் போய் தேடினேன். வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். பிரயோஜனம் இல்லை சுவாமி. இப்போ அவ உயிரோட இருக்காளா என்னன்னு கூட தெரியல. சந்தேகத்தோட ஆரம்பிச்சா எந்த காரியமும் உருப்படாது. முதல்ல மனசுல நம்பிக்கை வேணும். ஆகட்டும் சாமி. உலகத்துல எந்த மூல முடுக்கல் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். முதல்ல அதை செய். அவளை தேடி கண்டுபிடிச்சா மற்ற பிரச்சனைகள் தானா தீந்துரும். என் 2வது சம்சாரம், அவ புள்ள, இந்த பிரச்சனை. சரி, உன் உடம்புல ஏதோ ஒரு வியாதி மட்டும் இருந்தா அதை குணப்படுத்திடலாம். ஆனா உன் உடம்புல மொத்த வியாதியும் இருக்க, எல்லாம் நீயா வரவழைச்சிட்டது. ஒன்னொன்னா தான் குணப்படுத்த முடியும். அது வரைக்கும் இந்த வேதனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இது சட்டம் மட்டும் இல்ல, சயின்ஸும் கூட. அப்போ எனக்கு எப்பதான் விமோசனம் கிடைக்கும் சுவாமி? அவசரப்பட்டா எப்படி ரங்கநாதா? இப்ப 10 மாடி கட்டிடத்துல இருந்து ஒருத்தன் கீழே விழறான். உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுது. இவ்வளவும் நடந்து முடிய ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அவன் குணமாகறதுக்கு எத்தனை மாசம் ஆகுது? அதே மாதிரி தான்ப்பா இதுவும். விழறது சுலபம், குணமாகிறது கஷ்டம். தப்பு செய்யறது சுலபம், அதோட விளைவுகள்ல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். திருந்தி நல்ல வாழ்க்கை வாழதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. அந்த முயற்சியை விடாம தொடர்ந்து பண்ணு. மனம் ஒரு குரங்கு, அதை அடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகவானை பிரார்த்தனை பண்ணு. பிரார்த்தனை உதட்டிலேருந்து மட்டும் வரக்கூடாது, உள்ளத்திலேருந்தும் வரணும். உனக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். நல்லதே நடக்கும். போயிட்டு வா. வர்றேன் சுவாமி. பனித்துளியானி சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை